அமெரிக்கா தனது தந்திரங்களில் ஒன்றாக ஆசிம் முனீரை பயன்படுத்தி வருகிறது. G7 மாநாட்டில் பங்கேற்பதற்காக கனடா சென்றிருந்தார் மோடி. அப்போது தொலைபேசி மூலம் மோடியை தொடர்பு கொண்ட டொனால்ட் ட்ரம்ப், அருகில் இருக்கும் கனடா வரை வந்த நீங்கள் அப்படியே அமெரிக்காவுக்கும் வந்துவிட்டு என்னை சந்தித்து விட்டு செல்ல முடியுமா என்று கேட்டார். நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட பணிகள் பல இருப்பதால் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு இந்தியா திரும்பி விட்டார் மோடி. மோடிக்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்த அதே நாளில் பாகிஸ்தான் தளபதி ஆசிம் முனீர் அமெரிக்காவில் தான் இருந்தார். மோடியையும் முனீரையும் ஒரே மேடையில் அமர்த்தி தன்னை சமாதான புறாவாக காட்டிக்கொள்ளும் திட்டம் ட்ரம்பிடம் இருந்தது. பாகிஸ்தானின் பிரதமராக ஷாபாஸ் ஷெரீப் இருக்கும் போது அந்த நாட்டின் ராணுவ தலைவருடன் மோடியை சமப்படுத்துவதற்கான கீழ்த்தரமான முயற்சியை ட்ரம்ப் மேற்கொண்டார். மொத்தத்தில் மோடி சிக்கவில்லை. ஜஸ்ட் 2 நாளைக்குள்ளதான் இந்தியாவின் விமானப்படை தளபதி பாகிஸ்தானுக்கு சொந்தமான பல போர் விமானங்களை இந்தியா அளித்தது. அதுல அமெரிக்காவிலிருந்து பாகிஸ்தான் வாங்கி இருக்கக்கூடிய F-16 விமானங்களும் அடங்கும் என்கிற உண்மையை புட்டு வைத்தார். அதற்கு பிறகுதான் இப்போ பாகிஸ்தானுடைய தலைமை தளபதி அணுகுண்டு மிரட்டலை அமெரிக்காவிலிருந்து விடுத்திருக்கிறார்.